Yet another cool decided match வந்திருக்கோம். மேட்ச் யாரங்க பாத்தீங்கன்னா கீர்னோ ஸ்டெயின் 11 டேக்கிங் ஆன் ஏசிசி மலம்பட்டி. பேட்டிங்ல மல்லம்பட்டி இருக்காங்க. ஓபனிங் பேட்ஸ்மேனா சதீஷ் டேக்ல, நான் செகண்ட்ல விக்கி இருக்காங்க. ஓபனிங் பேட்ஸ்மேனா சதீஷ் டேக்ல, ஓபனிங் பவுலர் ராஜ். போன மேட்ச்ல ஒரே ரன்ல போட்டுருந்தார் ஒரு ஓவர். ஸ்ட்ரைட் அவே சுவிட்சுக்கான முயற்சி யார்கரே நெல் பண்ணிட்டார்னு சொல்லலாம். முதல் பால் டாட் பால், நிறைய எதிர்பார்க்கலாம். நல்ல பால் நிறைய போட்டிருந்தார் போன மேட்சுமே ராஜ். மூமெண்ட் காட்டி ஆட பார்த்தாங்க, நேரம் பாடியில் பட்டிருக்கு. செகண்ட் பாலும் டாட்டு. தேர்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்தாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிருக்கு ராஜுக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்டிப்பாக ராஜ் ஒரு நல்ல பிளேயர். மற்ற சேனலில் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பார்த்துருக்க முடியும். இந்த தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்க. வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டாங்க, அங்க விக்கெட்டும் போயிருக்குங்க. சோ 1 விக்கெட் கான். இங்க முதல் விக்கெட் சரியான விக்கெட். ஆக்சுவலா இந்த பிளேயர் பேட்ல இருந்தா அந்த பிளேயரையே விக்கெட்டை வீழ்த்தி இருக்கக்கூடிய ஃபைன் 11 பந்து வீச்சாளருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வருஷம் மாறிச்சு, சதீஷோட எண்ணமும் செயலும் மாறவே இல்லைன்னு சொல்லலாம். பேட்ல சரியா நிக்கிறஞ்சான்னு யோசிக்கிறதுக்குள்ளவே என் பேட்ல பட்டிருக்கு அப்படின்னா தானே நடந்து வெளில வந்துருவார். எப்போதுமே லாஸ்ட் 2 வருஷத்துல அவர் டக்குன்னு வெளில வந்திருக்காரு. யோசிச்சதே கிடையாது. எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னா பேட்டில் பட்ட நானே வெளில வந்துருவார். செல்வா ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஸ்விட்ச் ட்ரை டாட் பால். அங்கே அவ்வளோ வித்து கொடுக்காம போட்டிருக்காங்க. சாஃப்டாக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. பந்தோட ரைஸை யூஸ் பண்ணி சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரையும் முடிக்கிறாருங்க. செகண்ட் டைம் ஒரு பவுலர், ஒரே பவுலர் இவர் தான் ஒரே ரன்ல போட்டு போயிருக்காருங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஏசிசி மல்லம்பட்டி. செகண்ட் நியூ பவுலர் பிங்கோ. லோட்டஸ் பால் அடிச்சிட்டாங்களோன்னு தோணுது. அம்பையர்ஸ் கால் நாட் அவுட். அம்பையர் முக்கியமான விக்கெட், விக்கியோட விக்கெட் தப்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். போன பால் வைடு, ரீபால் இந்த பால். லோட்டஸ் பால் இல்ல சிங்கிள் மட்டும்தான். ஃபாஸ்டா வந்துட்டாரு கணபதி எங்க ஃபீல்டர். விக்கி ஸ்டேக்ல இப்ப மோதா பாலே சொல்லட்டி கொடுத்தாரு. கொஞ்சம் கவனிச்சு எடுத்துருக்கலாமோன்னு தோணுது. அவருக்கு ஆக்சுவலா சைட்ல தான் ரீலு பிடிச்சிருக்க வேண்டிய ஒரு கேட்ச். அதான் லைனில் போட்டு ஏதோ டிவியேட் ஆகி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேராக கைக்கு போக வேண்டியது, லைனில் படாட்டி அது கேட்சு. நல்லா பவுன்ஸ் கிடைக்குது. போன பால் 1 பவுன்ஸ் வார்னிங். கேட்சா கேரி ஆகலை. பிரதீப் பக்கம் போயிருக்கு. சீரியஸாக எடுத்து அடித்தாருன்னா கண்டிப்பாக அடிச்சிருவாரு. சரியா டைம் பண்ண முடியல. மீண்டும் சர்க்கிள்குள்ளேயே இருக்குன்னு சொல்லலாம். விரட்டி வந்துடுறாங்க. விக்கெட் கீப்பராக தருணங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. மீண்டும் ராஜ் பவுலிங் எண்ணில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடித்து பார்த்தாரு. பேட்டுக்கு க்ளோஸாக போச்சு, பேட்டில் பல்லன்ட்டாங்க. டாட் பால் மீண்டும் ஸ்லோவர் ஃப்ளோட்டட் ஒன். ரொம்ப தூக்கி போடல, பட் ஃப்ளோட் கொடுத்து தான் போட்டாரு. ஸ்வீப் ஆட பார்த்தாங்க, ஸ்வீட்டான பாலுங்க. குத்தி போட்டாரு. கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்தாங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் அதற்கு இறங்கி போய் ஆட பார்த்தாரு. ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மட்டையாளருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குமா? இல்லை, சிறப்பான மீண்டும் ஒரு ஸ்லோவர் ஒன், ஃப்ளோட்டட் ஒன். பேக் ஆஃப் தான் போடுவார் அவரு. இம்ப்ரெஸ் பண்ணிருக்காருங்க. மீண்டும் ஒரு இம்ப்ரெசிவ் ஓவர் போட்டு போயிருக்காரு ராஜ். 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 10. ஒரு பக்கம் விக்கெட் எர்லியரா போனதுக்கு அப்புறமா இவங்க ஸ்டாண்ட் பண்ணாலுமே ரன்னை கொடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த நியூ பாலர் சதீஷ். முதல் பால் ஆள் உள்ள வச்சு போடுறாங்க. சொல்ல போனா சர்க்கிள்குள்ளே வச்சிருக்காங்களா சொல்லலாம். செகண்ட் பால்
நல்ல யார்கர் நிஜமாலே ஒரு சீரிங் யார்கரை போட்டு காட்டியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். பிக் ஷாட் கமிங். சிக்குமா அடடடடா, அதை தாண்டி பந்து ஒரு 5 அடி கூட போகலையா? அடி அப்பா, சிறப்பான ஒரு தடுப்பு. அங்கேயும் விக்கெட்டை பிடிக்க முடியல, ஓடி எடுத்திருக்காங்க 2. விக்கெட் கீப்பர் கை காட்டுற இடத்துக்குலாம் போடுறாருங்க, கண்டிப்பா போடுறாரு இவரு. அடுத்த ஆட்டத்திற்கான நாணயம் சுற்று நிகழ்வானது. இப்ப விக்கெட்டை விட்டுருக்காங்க. விக்கியோட விக்கெட் போயிருக்கு மிஸ்கம்யூனிகேஷன் காரணமா. ஒரு ஃபிளாட் புல் அப்பா, கிரவுண்டடா போயிருக்கு. அங்க மிஸ்ஃபீல்ட், அந்த அடி வேகம் அப்படி அதையே ஸ்லோகா. புல் ஷாட் முக்கியமான நேரத்துல ஒரு பவுண்டரியை கொண்டாந்துருக்காங்க. ரன்ஸ் கண்டிப்பா தேவைன்னு இருக்கும் போது ஒரு புல்லாடி காட்டியிருக்காரு செல்வா. அங்க பிடிச்சு அடிச்சிட்டாங்களோன்னு தோணுது. விக்கெட்டோட முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். டார்கெட் 21. ரட்சஸ்காக லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. கணபதி ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் கார்த்தி. முதல் பால் வைடு, பைல சிங்கிள் ஓடிந்தாங்க. பிரதீப் ஆன் ஸ்ட்ரைக். டாட் பால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பால் பவுன்ஸ் இருந்துச்சு பந்துல. தேர்ட் பால் சாஃப்டா ப்ளே பண்ணி கொடுத்துட்டாரு. டாட் விழுந்துச்சா? ரன்ஸ் பார்த்து க்ளோஸுங்க கை முடிந்தாங்க, போட்டுச்சு. ஆஹா, பார்த்து ஓடி இருக்கணும். விக்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அடிச்சு பார்த்தாங்க. பிடிச்சிட்டு இருந்தா கண்டிப்பா விக்கெட்டு. போன பால் வைடு. மிஸ்ஃபீல்டு, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு பின்னாடி ஓடி இருக்கு. 2G போயிருக்கு. ஆக்சுவலாக எதிர்வெயில் எடுக்கிறப்போ ஒன்றுமே தெரில, கருப்பாக இருக்குது எல்லாரும் முகமும். அதனால தான் வெளிலேருந்து எடுக்கிறேன். பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணார். இன்சைட் அவுட்டுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பிரதீப். இப்போ சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காங்க ஆஃப் சைடில் வச்சு. டபுள் ஷாட் கைக்கு போயிருக்குங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் ஆட்டம் வந்து வெளியே. ஃபுல் ஷாட் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சிருந்தா கேப்ல போயிருந்திருக்கும். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் நியூ பவுலர் மெர்வின். சீக்கி அண்ட் எஃபெக்டிவா ஆடி இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. 2G-ஆ 4-ஆ ரெண்டுமே வாய்ப்பு இல்லாமல் போச்சு. 2G கிடைக்க வேண்டிய இடம் ஓடி எடுக்கப்பட்ட 2-ஆ மாற்றிருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. எட்ஜ் விக்கெட் போயிருக்கு. பிரதீப்பும் ஆட்டம் இழந்து வெளியே. லெஃப்ட் போனோன்னு ரைட்டும் போயிட்டாரு. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் தெய்வா ஸ்டிக்ல வித்தே கொடுக்காம போட்டிருக்காரு. பார்த்து சிங்கிள் மாத்திட்டாங்க எப்படி பார்த்தாலும். ஆள் அது பக்கம் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பிளேஸ்மெண்ட் 4-ஆ? எஸ்ங்க, 4 நல்ல பிளேஸ்மெண்ட் காரணமா 4 ரன்னே கிடைச்சிருக்காங்க. போல்டா? எஸ், உள்ள பூந்துருச்சு. தட்டி தூக்கிட்டாரு மெர்வின். விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேவை அப்படின்னா எப்போதும் மெர்வின் பக்கம் போவாங்க. மெர்வின் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பிங்கோ ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் க்ளோஸா ப்ளே பண்ணி கொடுத்தாரு. ஆள் உள்ள வச்சு தான் போட்டிருக்காங்க. அடிச்சு பார்த்தாங்க, ஸ்டிக்ல படல. இந்த 3 ரன் தேவை. இந்த ஒரு மாதவன் போடுறாங்க. டைரக்டா போயிருக்கு. 2G ஸ்கோர்ஸ் லெவல் பண்ணிருக்காங்க. இன்னும் 1 ரன் தேவை. தேவைப்பட்ட 1 ரன். இன்சைட் அவுட்டா போனாரு. அந்த லோட்டாஸ் பால் கேப்ல போயிருக்கு. So the match won by Kieran Hussain 11. நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்த அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம்
அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக